பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் இந்த கால வேலை கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியே நமக்கு தெரிகிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் அதனுடைய 51 அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவ தேவஜனங்களாகி நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனம் ஒரு பிரதானமான சத்தியத்தை தேவஜனங்களாகி நமக்கு காண்பித்து தருகிறது. அதுதான், மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். இந்த கடைசி காலத்துல தேவ ஜனத்தை அதிகமாய் பாதிக்கிற ஒரு காரியம், அவர்களை சூழ்ந்திருக்கிற மனுஷர்களால் அவர்களுக்கு வருகிற நிந்தனையும் அவர்கள் செய்கிற தூஷணத்தால் அவர்களுடைய இருதயம் கலங்கி பயப்படுறதுதான் காரணம். இங்கே வேதம் சொல்லுகிறது, மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள் என்று. இதை வாசிக்கும் பொழுதும் தியானிக்கும் பொழுதும் நமக்குள்ளே எழும்புகிற ஒரு கேள்விதான், அது எப்படி மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாம அவங்க செய்கிற அந்த தூஷணத்திற்கு கலங்காமல் இருக்க முடியும்? பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது அப்படின்னு நினைச்சா கூட நம்மை அறியாமலே நம்முடைய இருதயம் மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படுகிறது. அவர்கள் தூஷணங்களால் அது கலங்கி போகிறது. அதன் முடிவோ சோர்வு, கலக்கம், கர்த்தர் நியமித்த பாதையில் ஓட முடியாதபடிக்கு ஒரு தடை, முடங்கி போகிற அனுபவம். எலியா தீர்க்கதரிசி வானத்திலிருந்து அக்கினி இறக்கினவர், பாகாலின் தீர்க்கதரிசிகள் அனைவரையும் கொன்று போட்டவர். அப்படி இருந்தும் ஏசபேல் சொன்ன அந்த ஒரு வார்த்தை அவரை முடக்கி போட்டது. இது எதனால் உண்டானது? மனுஷரின் நிந்தனையினால் ஏற்படுகிற பயம், அவர்கள் செய்கிற தூஷணங்களால் ஏற்படுகிற கலக்கம் தேவ ஜனத்தை அது முடக்கி போடும். அது யாரா இருந்தாலும் சரிதான். எலியாவை போல தீர்க்கதரிசியா இருந்தாலும், கர்த்தரால் வல்லமையா எடுத்து பயன்படுகிற மனுஷனா இருந்தாலும், அவர்கள் வாழ்க்கையிலும் சில நேரங்கள்ல இப்படிப்பட்ட காரியம் நடக்குது. இதை தேவன் ஒருபோதும் அவர் விரும்பவில்லை. சர்வ வல்லமுள்ள தேவனால் அவருடைய இரத்தத்தினாலும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையில தேவனை அறிந்த ஜனங்களோ இல்லை அறியாத ஜனங்களோ யாரோ ஒருவர் அவர்கள் செய்கிற நிந்தனை, அவர்கள் செய்கிற தூஷணம் நமக்குள்ளே பயத்தையும் கலக்கத்தையும் உண்டாக்குவதை தேவன் விரும்பவில்லை. ஏன்னா நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் எல்லா வல்லமையை காட்டிலும் மேலான வல்லமை உடையவர். அவரே வல்லமை, சர்வ வல்லமையுடைய தேவன். இது நமக்கு எதிராக எழுப்பி பேசுகிற மனுஷர்களும், அவர்களை பயன்படுத்துகிற பிசாசும், பிசாசினால் ஏற்படுத்தப்பட்ட சூழ்நிலைகளும் நமக்கு முன்பாக பெரிய பர்வதத்தை போல இருந்தாலும், வேதம் சொல்லுகிறது அந்த பர்வதம் சமபூமியாய் மாறும், ஒன்றுமில்லாமல் போகும். எப்படி தெரியுமா? எப்பொழுது தெரியுமா? கிறிஸ்து என்கிற தலைக்கல் உன்னோடு கூட இருக்கும் பொழுது. எந்த ஒரு மனுஷன் கிறிஸ்து என்கிற தலைக்கல்லை உடையவனாய் இருக்கிறானோ அவனுக்கு பரலோகத்திலிருந்து கிருபை அதிகமாய் கொடுக்கப்படும். அந்த மனுஷனுக்கு முன்பாக எவ்வளவு பெரிய பர்வதம் போல மனுஷன் நிந்தனையும் தூஷணமும் எழுப்பி நின்றாலும் அது ஒன்றுமில்லாமல் போகும். அது அந்த மனுஷனை பயப்படுத்தாது, அது அந்த மனுஷனுடைய இருதயத்தை கலங்க பண்ணாது. இப்படிப்பட்ட ஒரு அனுபவமாய் நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டுமானால், எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றிட்டு இருக்கிற சாத்தான் காரணமே இல்லாமல் இந்த கடைசி காலத்துல தேவ ஜனத்திற்கு விரோதமாய் அவன் எடுத்து பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம் தான் மனுஷரின் நிந்தனையும் அவர்கள் செய்கிற தூஷணமும். அப்ப இந்த காரியம் நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு, அது நம்மை பயப்படுத்தாமல், நம்முடைய இருதயத்தை கலங்க பண்ணாமல், கர்த்தர் நமக்கு நியமித்த பாதையிலே பொறுமையோடு ஓடவும், முடிவிலே இலக்காக நித்திய ஜீவனை சுதந்திரிக்கவும், கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணின வாக்குத்தத்தங்களை இன்பையிலும் மறுமையிலும் சுதந்திரிக்கவும் தேவர்களாகி நாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய காரியமாக கர்த்தர் நமக்கு காண்பித்து தருவது என்ன தெரியுமா? இந்த வசனத்தின் துவக்கம் அதை தெளிவாய் சொல்கிறது. நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே. இப்ப யாருடைய இருதயம் மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமல், மனுஷர்களால் உண்டாகிற தூஷணத்திற்கு கலங்காமல் இருப்பார்கள் தெரியுமா? யார் நீதியை அறிந்து கர்த்தருடைய வேதத்தை தன்னுடைய இருதயத்தில் பதித்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் தான் தன்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்களுடைய தூஷணங்களால் கலங்காமலும் இருப்பான். நீதி என்பதை இதை உணர்த்துகிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உணர்த்துகிறது. தேவஜனங்களாகி நாம் நீங்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிகிற அறிவினால் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் என்று வேதம் சொல்கிறது. அப்படி நம்மை நீதிமான்கள் ஆக்குகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து, நீதிபரராகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டும்.
அவரை குறித்து அறிகிற அறிவு நம்மை நீதிமானாக்கும். கர்த்தரால் நீதிமானாக்கப்படுகிற எந்த ஒரு மனுஷன் மேலும் எந்த ஒரு வல்லமையாலும் குற்றம் சாட்ட முடியாது. அது பிசாசா இருந்தாலும் சரிதான். கர்த்தர் ஒரு மனுஷனை நீதிமானாய் தன்னை குறித்து அறிகிற அறிவினால் நீதிமானாய் மாற்றினாலே ஆனால் அந்த மனுஷனை யாராலும் குற்றப்படுத்த முடியாது. அவனுக்கு விரோதமாய் எழுப்புகிற குற்றச்சாட்டு அது நிற்காது, அது அழிந்து போகும். தேசங்கள் ஆகினோம் நீதியாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்க வேண்டும். அவரை குறித்து அறிகிற அறிவினால் நாம் நீதிமன்றாய் மாற அவரை குறித்தே அறிந்திருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்த இந்த வேத வார்த்தைகளை நாம் நம்முடைய இருதயத்திலே பதித்து வைத்திருக்க வேண்டும். இதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற பிரதானமான காரியம். சிம்பிளா சொல்லணும்னா, தேவனை அறிந்து தேவனுடைய வார்த்தையை தன்னுடைய இருதயத்தில் பதித்து வைத்திருக்கிற எந்த ஒரு மனுஷனும் எந்த மனுஷனால் வருகிற நிந்தனைக்கும் பயப்பட மாட்டான். எந்த ஒரு மனுஷனால் வருகிற தூஷணத்திற்கும் கலங்க மாட்டான். தேசங்களாகி நாம் கலங்காமலும் பயப்படாமலும் கர்த்தரால் நடத்தப்பட, கர்த்தர் நியமித்த பாதையில் முன்னேறி செல்ல, கர்த்தர் குறித்த காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்து முடித்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட்டு நம்மிலே சர்வ வல்லமையுள்ள தேவன் மகிமைப்பட, இம்மையிலும் மறுமையிலும் மகிமைப்பட தேசங்களாகி நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். அவரை குறித்து அறிந்து கொள்ளவும் அவருடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்திலே பதித்து வைக்கவும் நாம் செயல்படுவோம். கர்த்தர் இந்த அவஸ்தையில் இருந்த அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாம் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலன் இன்றும் குறையவில்லை.